குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலங்களை பகுத்து மனிதனின் வாழ்க்கை நெறிகளை வகுத்தவன் தமிழன். முல்லை நிலத்தவன்தான் முதல் வில்லை எடுத்தவன். கோன் என்ற சொல்லை கொடுத்தவன். ஆயர் குலத்தவன். இவ்வுலகை ஆய்ந்து பார்த்தவன். விலங்குகளோடு விலங்குகளாய்த் திரிந்த மனித குலத்தை ஒன்று கூட்டி ஓராயமாய் சமுதாயமாய் சமைத்தவன். வெற்றி என்றும் கரந்தை என்றும் முதலாக வீரப்போர் வரலாற்றுக்கே வித்திட்டவன். பாரதப் போரை வழிநடத்தி பார்த்தனுக்கு கீதை சொன்ன துவாரகவேந்தன் யதுகுல கிருஷ்ணன். தமிழ் மண்ணை ஆண்ட ஆயர்குல வேந்தர்களான அழுந்தூர்வேள், அழும்பீழ்வேள், ஆய் அண்டிரன், ஆய் எயினன், இருங்கோவேள், எருமையூரான், எவ்வி, எழினி, கழுவுள், திதியன், நன்னன் நாய், நன்னன் வேண்மாள், நாங்கூர்வேள், நெடுவேலாதன், நெடுவேளாவி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, வாட்டாற்று எழினியாதன், வையாவி கோப்பெரும் வேகன். இவர்களின் தொடர்ச்சியாய் விடுதலை போரின் எழுச்சியாய் வந்துதித்த முதல் விடுதலை வீரன் அழகுமுத்துக்கோனின் வீர சரித்திரம். கதகேளு கதகேளு கட்டாளங்குள அரண் சொல்லும் கருத்துள்ள கதகேளு. கரிச காட்டு பூமியப்பா, கட்டாள சீமையப்பா. அழகு முத்து அவரு பேரு, ஆயர்குளம் அவரு தேரு. கோகுலத்தின் வாரிசுதான் கும்பினிக்கோ போர் பறைதான். அரிமாவா வந்துதித்த அவர் கதைய கேளுமப்பா. அரிமாவா வந்துதித்த அவர் கதைய கேளுமப்பா. எங்க ஆயி அப்ப ஆடி பாடி திரிஞ்ச மண்ணுடா, இங்க அடுப்பறிக்க வந்து நின்ன ஏது பங்குடா. அழகு முத்து எழுந்து வந்த நெருப்பு கங்குடா, இனி ஆங்கிலேய கும்பெனிக்கு ஊது சங்குடா. அழகு முத்து பேரு சொன்னா குதிரைகளின் குளம்பசையும் ஆங்கிலேய கும்பினிக்கோ அடிவயிற்றில் பயம் பிசையும். சொந்த மண்ணின் விடுதலையை சுவாசிக்க உயிர் துறந்த புத்தமர்கள் அனைவரிலும் புத்தவர்தான் அழகுமுத்து. கதை கேட்டா சுட்ட இடம் துளிர்த்து இருக்கும், பட்டாளம் பதபதைக்கும், பரங்கியரின் குடல் இறங்கும், இரவெல்லாம் பகலாகும், குரலெல்லாம் நெருப்பாகும், விரலிடுக்கில் வீரம் வரும், பிறப்புக்கே பெருமை வரும்.
அழகுமுத்து சேர்வைக்காரன் என்று ஒரு வீரன் பேசப்படுகிறான். அவன் நம்ம எட்டயபுரத்தில் தலைமை தளபதியாக இருந்திருக்கிறான். அவனுடைய வீரத்தின் அடிப்படையில் எட்டயபுரம் வெள்ளைக்காரனை எதிர்த்திருக்கிறது. நம்ம அடிபணிய கூடாது பிரிட்டிஷ்காரங்களுக்கு, கூட்டமான ஓட்டம் சண்டை கட்டி பாத்திர வேண்டியது அப்படின்னு இருக்காங்க. வெள்ளைக்காரன் என்னைக்கு சென்னைக்கு வந்தானோ அன்றே தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. இதுதான் இந்தியாவிலே நடந்த முதல் சுதந்திர போர். விடுதலையின் முதல் முழக்கமிட்ட வீரன் அழகுமுத்து யாதவ். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வணிகம் என்ற பெயரில் கிழக்கிந்திய கம்பெனி 1615 வருகை தந்தது. கோவா, சூரத், சிட்டகாங், பம்பாய், கல்கத்தா என்று பல நகரங்களில் தன் கரங்களை பரவவிட்டது. சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினை கட்டி தங்கள் ஆதிக்கத்தை கட்டினார்கள். 1750 முதலாகவே இங்கே ஆங்கில அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டார்கள். தமிழகத்தில் ஆற்காட்டு நவாபிற்கு கடன் கொடுத்து அவனை வீழ்த்தி வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள். 1755 ஆண்டு நெல்லை சீமையில் உள்ள எல்லா பாளையக்காரர்களிடத்திலும் நேரடியாக வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். எட்டயபுரத்திற்கு வரி கேட்டு ஓலை வந்தது. நம்மிடம் வரி கேட்க ஆங்கிலேயனுக்கு என்ன உரிமை என்று வீரமுழக்கம் செய்தார் அழகுமுத்து. இவரின் உரிமை குரல் நெல்லை சீமையெங்கும் ஒலித்தது. பயமறியா பாளையக்காரர்கள் பலரும் பணிய மறுத்தார்கள். அழகுமுத்துக்கோனை ஆதரித்தார்கள். இது ஆங்கிலேயரை அச்சப்படுத்தியது. 1756 மதுரை மற்றும் நெல்லை சீமைக்கு கமாண்டராக கான் சாஹிப்பை நியமித்தனர். திருநெல்வேலியை சார்ந்த பாளையக்காரர்கள் வெள்ளையர்களுக்கு திரை செலுத்த மறுப்பதனால ஒரு திறமை வாய்ந்த ஒருவரை வெள்ளைக்காரர்களுடைய படைத்தளபதியாக நியமிக்க வேண்டும், வரி வசூலிக்கும் அதிகாரியாக நியமித்தால்தான் பிழைத்தோம் என்று வெள்ளையரின் மேலதிகாரி கான் சாஹிப் என்பவரை வரி வசூலிக்கும் அதிகாரியாக நியமிக்கிறார்கள். அவன் தலைமையில் பெரும் படை நெல்லை மாவட்டத்து பாளையக்காரர்கள் இடையே போய் வருகிறது. அதில் பயந்தவர்கள் திரை செலுத்தினார்கள். ஆனால் எட்டயபுர அரண்மனையில் தலைமை தளபதியாக அழகுமுத்து சேர்வை என்ற அழகுமுத்து யாதவ் இருந்த காரணத்தினால அவருடைய தன்மானம், அவருடைய வீரம், இதன் காரணமாக எட்டப்ப மன்னரும் திரை செலுத்த முடியாது என்று மறுத்தார். இதனால வெள்ளைக்காரர்களின் எதிரியாக எட்டயபுரம் மாறியது. போர் நடந்தது. எட்டயபுரத்தினை கான் சாஹிப்பின் பீரங்கிப்படை கைப்பற்றியது. அழகுமுத்து எட்டப்ப மன்னரை பாதுகாத்து பெருநாளி காட்டிற்கு அழைத்து சென்றார். அக்காட்டில் பாசறை அமைத்து புதிய படையை திரட்ட ஆரம்பித்தார். வெள்ளைக்காரர்களை எப்படியும் அழித்தே தீருவது என்ற முறையில் ஒரு பெரிய பட்டாளம் திரட்டப்பட்டது பெருநாளி காட்டில். அப்போ இங்கே கான்சாய் படையெடுத்து வர்றார் வரிக்காட்டு. அப்போ பூதவரங்கிற இருந்தார். அவனும் வரி கட்டலை. அவரை பிடிச்சிட்டு இங்கே குடுமலைத்துறைன்னு அவருடைய ஒன்றுபட்ட சகோதரர் இருந்தார். அவர் நான் கட்டுறேன் அப்படின்னு வரியை கட்டினார். அவர் கான் சாஹிப் அவரவே இங்கே ராஜா வச்சுட்டு போயிட்டார். ஜெகவீரராம எட்டப்பரின் தம்பியான குருமலைத்துறையை எட்டப்ப மன்னராக நியமித்தான் கான் சாஹிப். கப்பமும் கட்டினான் குருமலைத்துறை. தன் தம்பியே நாட்டுக்கு இழிவை உண்டாக்கிவிட்டானே என்று மனம் நொந்த ஜெகவீரராம எட்டப்பர் பெருநாளி காட்டில் உயிர் துறந்தார். அவரது மகன் வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு பெருநாளி காட்டிலேயே மணிமகுடத்தையும் உடைவாளையும் எடுத்துக் கொடுத்து பட்டம் கட்டினார் அழகுமுத்துக்கோன். இன்று வரையிலும் இந்த பெருமை எட்டயபுர சமஸ்தான முடிசூட்டு விழாக்களில் வீரன் அழகுமுத்துக்கோன் பரம்பரையினருக்கே தரப்பட்டு வருகிறது. எட்டயபுரத்தை ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து மீட்டெடுக்க மாவேலி ஓடை, பெத்தநாயக்கனூர் பகுதிகளில் வீரர்களை திரட்டி
போர் பயிற்சி அளித்தார் அழகுமுத்துக்கோன். அழகுமுத்து தலைமையில் பெத்தநாயக்கனூர் என்ற ஊரினுடைய கோட்டையில் வந்து தங்கி இரவோடு இரவாக அங்கே தங்கிவிட்டு அதிகாலையில் எட்டயபுரத்தை தாக்கி நாம் திரும்ப மீட்டு எடுக்க வேண்டும் எட்டயபுரத்தை என்ற திட்டத்தில் அழகுமுத்து யாதவ் உட்பட அந்த எட்டயபுர மன்னர் மற்றும் வீரர்கள், படை வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து பெத்தநாயக்கனூர் கோட்டைக்கு வர்றாங்க. இரவிலே தங்கியிருக்காங்க. இது 5ஆம் படை என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட அந்த உள்ளூர் கருங்காலிகள் காரணமாக இந்த செய்தி கான் சாஹிப்பை எட்டுகிறது. குருமலத்துறையுடைய அமைச்சர் சிவசங்கரம் பிள்ளை அவர் வந்து கான் சாஹிப்புக்கு தூது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அழகுமுத்துடைய படைகள் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் தயாராக இருக்கிறாங்க, அவங்கள இப்போ நம்ம அடிக்கலைன்னு சொன்னால் நமக்கு வெற்றி பெற முடியாது, அதனால் அவங்கள முதல்ல காலி பண்ணணும் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த சிவசங்கரம் பிள்ளைங்கிறவர் வந்து கான் சாஹிப்புக்கு தெரிவிக்கிறார். கான் சாஹிப் தன்னுடைய பெரிய பீரங்கி படையோடு இரவோடு இரவாக பெத்தநாயக்கனூர் கோட்டையை முற்றுகையிடுகிறான். படை வீரர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கோட்டை தரைமட்டமாக்கப்படுகிறது. அழகுமுத்து உட்பட பெரும் தலைவர்கள், வீரர்கள், இன்னும் முக்கியமான இந்த போராளிகள் என்பதில் 248 பேரை தனியே பிடிக்கிறார்கள். இத்தலைமையேற்ற வீரர்கள் என்ற முறையில் ஒரு 7 பேர் அழகுமுத்து உட்பட பிடிக்கிறாங்க. இந்த 7 பேரையும் பீரங்கி வாயில வச்சு கட்டி சுட சொல்லி உத்தரவு. 248 பேர் அந்த போராளிகள் என்ற மிகப்பெரிய புரட்சிக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட 248 பேருக்கு ஒரு கையை வெட்ட சொல்லிட்டான். வம்சமணி தீபிகை சொல்லுகிறது. 248 பேருடைய ஒரு கை, வலது கை வெட்டப்படுகிறது. இந்த 7 பேரையும் பீரங்கி வாயில் வைத்து சுட சொல்லி உத்தரவிடப்படுகிறது. நடுக்காட்டூர்னு ஒரு பக்கத்தில் இருக்கு. அதில் பீரங்கி மேடுன்னு இப்பவும் வழங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. நடுக்காட்டூர் பீரங்கி மேட்டில் வைத்து இந்த பீரங்கி சூடு நடக்கிறது. இந்த இடத்துல தான் அழகுமுத்துக்கோனையும் அவருடைய தளபதி 6 பேர்களையும் பீரங்கில் வச்சு கட்டி சுட்டு கொண்டது. 1983 நாங்கள் ஆராய்ச்சிக்கு வந்தபோது இந்த ஊரை சேர்ந்த பெரியவர் பெருமாள்சாமி நாயக்கர் என்பவர் எங்களுக்கு இந்த இடத்தை காட்டினார். இந்த இடத்துல வந்து ஒரு 7 சிலைகளும் ஒரு நடுக்கல்லும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வரும்போது ஒரு கல்லாக உடைச்சி எரிஞ்சிட்டாங்க. சிலைகளெல்லாம் இப்போ இல்லை. 15 அடி நீளமும் 6 அடி அகலமும் உள்ள ஒரு பீரங்கி மேடு இருந்ததாக பெருமாள்சாமி நாயக்கர் பார்த்துருக்கிறதாக சொன்னார். அவர் பாட்டி காலத்திலிருந்தே போவம்மாளுங்கிறவளைய அவங்க பாட்டி காலத்திலிருந்தே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கட்டபொம்மன் வகையரை சேர்ந்தவங்க.